வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரத்து செய்ய கோரி நெடுவாசலில் தொடரும் போராட்டம். இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணி இன்று ஆய்வு செய்கிறது துணைக்குழு. மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பிரணாப் முகர்ஜி அறிவுரை. இணைய வழியில் ரயில் பயணச்சீட்டுகள் முன்பதிவு. ஆதார் எண்ணை கட்டாயமாக்க ரயில்வே முடிவு. நெடுவாசல் பகுதியில் செயல்படுத்தப்பட திட்டமிட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராடப் போவதாக இளைஞர்கள் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே கோட்டைக்காட்டில் போராடி வருவோரும் இதே கருத்தை தெரிவித்துள்ளனர். நெடுவாசல் பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 16வது நாளாக தொடர்கிறது. முன்னதாக நேற்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது நிலங்களில் விளைந்த மா, பலா, மஞ்சள் உள்ளிட்ட விளைபொருட்களை கைகளில் ஏந்தி வந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். முதல்வர் பழனிசாமியை போராட்டக் குழுவினர் சந்தித்த பின் ஊர் மக்களை கலந்து ஆலோசித்த பிறகு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். நெடுவாசல் திரும்பிய குழுவினர் தொடர்ந்து நாள் முழுவதும் பல்வேறு கிராம மக்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தனர். போராட்டத்தை தொடர்வதா நிறுத்திக் கொள்வதா என்று இரவு அறிவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என நெடுவாசல் இளைஞர்கள் அறிவித்துள்ளனர். பேச்சு நடத்துவதற்காக சென்னை சென்றிருந்த வேலு உள்பட போராட்ட குழு பிரதிநிதிகள் தொடர்ந்து பேராவூரணியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் வேலு, இந்த திட்டத்தை கைவிடக் கோரி பெருந்திரள் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதற்கான தேதி குறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒப்புதல் பெறப்படும் என்றும் அதன் பின்னர் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்த பிரதிநிதிகளிடத்திலே கூறியிருக்கக்கூடிய உறுதிமொழியினை பற்றி நாங்கள் இங்கே ஆய்வு செய்திருக்கிறோம். காலை 9 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு இங்கே நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறோம். அவர்களை சந்தித்து ஒரு சில விளக்கங்களை அவர்களிடத்திலே சொல்லி அதன் பிறகு இந்த போராட்டத்தினுடைய இறுதி நிலையை பற்றி தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துள்ளது. நெடுவாசலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை கைவிடுகின்ற பொழுது, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்ற பொழுது, இதற்கு ஒரு மாற்றாக நாங்கள் புதுக்கோட்டை மாநகரில் ஒரு நாள் பெருந்திரள் முழக்கம் ஆர்ப்பாட்டம் செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று அதன் பிறகு இங்கு அறிவிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோம். இதனிடையே நெடுவாசல், கோட்டைக்காடு உள்பட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோரை பல்வேறு கட்சித் தலைவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்த விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை மக்களுடன் இணைந்து போராடப் போவதாக தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணையில் 5 மாத இடைவெளிக்கு பிறகு மாதாந்திர பராமரிப்பு குறித்து துணைக்குழு இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. தேனி மாவட்டம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க 3 குழுவை நியமித்தது. மத்திய அணைகள் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமை பொறியாளர் PRK பிள்ளை இதன் தலைவராக உள்ளார். இதற்கு உதவியாக துணைக்குழுவின் தலைவராக மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளரான அசோக் உள்ளார். இவரது தலைமையிலான துணைக்குழு நீர்மட்டம் குறைந்து வரும் முல்லை பெரியாறு அணையில் நீர் இருப்பு பராமரிப்பு மற்றும் அணையை பராமரிப்பது குறித்து நேரில் ஆய்வு செய்ய உள்ளது. பின்னர் குமுளியில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் இந்த குழுவினர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முதன்முறையாக தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுள்ள நிலையில் முதல் முறையாக அவருடைய தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை 4:30 மணியளவில் நடைபெறவுள்ளது.
இதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்தும், மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய செய்தி. ராமநாதபுரம் புதுமடம் அருகே நடுக்கடலில் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் மீது ஏர்வாடி நாட்டுப்படகு மீனவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் மீனவர்கள் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இரு தரப்பினரும் மாறி மாறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு எதிராக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் போன்ற மக்கள் பிரதிநிதிகள் துரோகம் இழைத்துவிடக் கூடாது என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் தமது உரையில் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி ராம்ஜாஸ் கல்லூரியில் நடைபெற்ற வன்முறை பற்றி குறிப்பிட்ட அவர், கலாச்சார மையங்களாக திகழ வேண்டிய கல்வி நிறுவனங்கள் வன்முறை கூடங்களாக மாறுவது வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். சகிப்புத்தன்மை அற்றவர்களுக்கு ஒருபோதும் இந்தியாவில் இடமில்லை என கூறிய அவர், இந்திய அரசியலமைப்பு, இந்திய கலாச்சாரம், பண்பாடு பற்றி அனைவரும் புரிந்து கொண்டு அதனை மதித்து நடக்க வேண்டும் என்றும், சட்டத்தின் மாண்பை மீறி அதனை யாரும் கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் பிரணாப் முகர்ஜி கூறினார். பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற 2 நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இணையத்தின் மூலம் முன்பதிவு செய்யப்படும் அனைத்து ரயில் டிக்கெட்டுகளுக்கும் விரைவில் ஆதார் எண் கட்டாயமாக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. IRCTC மூலம் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் அனைத்து ரயில் டிக்கெட்டுகளுக்கும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்படுவது விரைவில் அமல்படுத்தப்படும் என ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். 2017-2018 ஆண்டிற்கான வர்த்தக திட்டத்தை தில்லியில் வெளியிட்ட ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு செய்தியாளர்களுடன் பேசியபோது இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் பண பரிமாற்றத்தை குறைக்கும் விதமாக 6000 POS எந்திரங்கள் மற்றும் 1000 தானியங்கி டிக்கெட் வழங்கும் எந்திரங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து ஒருங்கிணைந்த டிக்கெட் செயலியை வரும் மே மாதம் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பதுக்கி வைத்திருந்த 2000 ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கொல்கத்தாவில் முக்கிய பஜார் ஒன்றில் கள்ளநோட்டு கும்பல் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் 5 பேரை சுற்றி வளைத்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் கள்ள பணத்தாள்கள் கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 கள்ள பணத்தாள்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிரதமர் மோடி மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட தயாரா என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்சில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மோடி வாக்குறுதிகளை மட்டுமே தருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடி அளிக்கும் வாக்குறுதிகள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு விஷயத்தில் பொய்யாகி போவதாக சுட்டிக்காட்டிய அவர், இந்த நிலை தொடர்ந்தால் வருகிற 2019 ஆண்டு மோடியை மீண்டும் குஜராத்திற்கே அனுப்பிவிடுவார்கள் என்று கூறினார். உண்மையிலேயே மோடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நினைத்தால் அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். மாறாக உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். சட்ட படிப்புகளில் சேருவதற்கான அதிகபட்ச வயது வரம்பை 45 இந்திய பார் கவுன்சில் உயர்த்தியுள்ளது. 5 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் 3 ஆண்டு சட்டப்படிப்பில் சேருவதற்கான அதிகபட்ச வயது வரம்பை முறையே 20 மற்றும் 30 பார் கவுன்சில் அண்மையில் குறைத்தது. இதனை எதிர்த்து சட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சட்ட கல்வி விதியை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் என்று கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரத்தில் மாணவர்கள் நீதிமன்றத்தை அணுக தேவையில்லாத வகையில் ஒரு நல்ல முடிவை எடுக்குமாறு பார் கவுன்சிலுக்கு அறிவுறுத்தினர். இதனையடுத்து 5 ஆண்டு பட்ட படிப்புக்கான அதிகபட்ச வயது வரம்பு 20 - 22 3 ஆண்டு பட்ட படிப்புகளுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 30 - 45 உயர்த்தப்பட்டுள்ளதாக பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் 2வது தலைநகரமான தர்மசாலாவை அறிவிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸை சேர்ந்த வீரபத்ர சிங் தலைமையிலான ஆட்சி நடைபெறுகிறது. முக்கிய சுற்றுலா தலமான இம்மாநிலத்தின் தலைநகராக சிம்லா உள்ளது. பனிப்பொழியும் இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளும் நிறைந்துள்ளன.
தற்போதைய தலைநகர் ஷிம்லாவில் அதிக பனிப்பொழிவு நிகழ்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பும் மற்றும் அரசு நிர்வாகத்தை நடத்துவதில் சிரமம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த மாநிலத்தின் மற்றொரு முக்கிய நகரமான தர்மசாலா நகரை இரண்டாவது தலைநகராக அங்கீகரிப்பது குறித்து அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட முன்வரைவு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டு முறைப்படி அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவில் திருவிழாவில் நள்ளிரவில் பயங்கரம், வெடிவிபத்தில் சிக்கி 12 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் மதிப்பெண் புகார் குறித்து அரசு ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நிலவும் வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், KC கருப்பண்ணன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஆசிரியர் தகுதி தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் மதிப்பெண் புகார் குறித்து அரசு ஆலோசனை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். நிறைய பேர் வெயிட்டேஜ் எல்லாரும் கொடுக்குறீங்களுக்கு அவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 60% இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ்னு சொல்லிடுவாங்க. இப்போ 98% வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வெயிட்டேஜ் எப்படி இது பண்ணுறங்கிறத பற்றி அரசு பரிசீலித்துக்கும். ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கின்ற கோரிக்கை எதுவாக இருந்தாலும் துறையின் மூலமாக பரிசீலனை செய்து நிதிநிலைக்கேற்ப நடவடிக்கை மேற்கொள்ளும். தகுதி தேர்வு குறிப்பிட்ட நாள் நடைபெறும். வெயிட்டேஜ் என்பதை பொறுத்தவரைக்கும் அதை பற்றி அரசு பரிசீலிக்கும். தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அந்நிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் G. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய G. ராமகிருஷ்ணன், தமிழகம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். தாமிரபரணி ஆற்றில் பெப்சி, கோக் இந்த 2 கம்பெனிகளும் தண்ணீர் எடுத்து அவர் தயாரிக்கக்கூடிய குடிபானம் தயாரிக்கக்கூடிய அந்த பணிக்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நீதிமன்றத்துக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகர சந்திப்பிலிருந்து மாத்தூர் வரை போடப்பட்ட புதிய இருவழி பாதையை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விருதாச்சலம் நகர சந்திப்பிலிருந்து மாத்தூர் வரை போடப்பட்ட புதிய இருவழி பாதையை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் KA மனோகரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதாச்சலம் சந்திப்பில் சிக்னல்கள் மற்றும் நிலைய அலுவலர்களின் அருகில் உள்ள சிக்னல்கள் பாதுகாப்பாக உள்ளனவா என்பது குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பயணிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது திருச்சி கோட்ட மேலாளர் அகர்வால் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற கோவில் திருவிழா வான வேடிக்கையில் பட்டாசு வெடித்து சிதறி 12 பேர் படுகாயமுற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் துரைப்பாடி கிராமத்தில் நேற்றிரவு அங்காளம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி தேரோட்டமும் வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. அப்போது வானவெடி வைத்திருந்த பட்டாசு குவியலில் தீப்பொறிப்பட்டு பட்டாசுகள் தாறுமாறாக வெடித்து சிதறின. இதில் அருகே இருந்த 12 பேரின் உடலில் கடுமையாக தீக்காயங்கள் ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த அவர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறைப்பாட்டில் சாமி திருவிழா நடந்துச்சு. சாமி திருவிழா நடந்து மேலே வானம் விட்டோன்னே அந்த பொறி கீழே பட்டாசு கும்பலாக வச்சுருந்தோம். அதில் விழுந்துச்சு சார். அதில் விழுந்த உடனே அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பக்கத்துலேயே இருந்தவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு மேலே 10 பேருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வறட்சியை போக்க ஆறுகள், அணைகளை சீரமைப்பது குறித்த திட்ட வரையறை ஒன்றை தயாரித்துள்ள ஆட்சியர் அதனை தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட அணைகள் இருந்தாலும் 3 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பெரிதும் பயனுள்ளதாக இருப்பது பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளாகும். 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை தற்போது 54 அடியாக உள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 48 அடியாக உள்ளது. மழை காலங்களில் 14,000 கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதால் அதனை சேமிக்கும் வகையில் அணைகளின் உயரத்தை உயர்த்தவும் ஆழப்படுத்தவும் திட்ட வரையறை அறிக்கை ஒன்றை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன், வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தற்போது உள்ள கொள்ளளவுடைய 2 அணைகளுடைய கொள்ளளவை 2 மடங்கு ஆக்கினால் இந்த தண்ணீரை அதிகப்படுத்தி அணைகளுடைய கரைகளை பலப்படுத்தியும் உயரப்படுத்தியும் கொள்ளளவை அதிகப்படுத்தினால் இது போன்ற நன்மைகளை பெறலாம் என்பதற்காக அரசுக்கு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து இதனுடைய சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து திட்ட வடிவு வரைந்து செயலாக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னர் அனுப்பியுள்ளேன். மழையின்மை காரணமாக உதகை தாவரவியல் பூங்காவில் உள்ள குளங்கள் வறண்டுள்ளன. இதனால் கோடை சீசனை முன்னிட்டு பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள மலர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பன்னாட்டு சுற்றுலா நகரமாக விளங்கி வரும் உதகையில் நிலவக்கூடிய குழு காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் நாற்று நடவு பணிகள், நடைபாதை சீரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மழையின்மையால் பூங்காவில் உள்ள குளங்கள் வற்றிப்போய் வறண்டு காய்ந்துள்ளன. இதனால் பூங்காவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது தவிர பூங்கா நுழைவு வாயில் அருகேயுள்ள குளம், புல் மைதானத்தில் உள்ள குளம், இத்தாலியன் தோட்டம் பகுதியில் உள்ள அல்லி குளம் உள்ள 7 குளங்களும் வறண்டு போயுள்ளன. இதனால் கோடை சீசனை முன்னிட்டு பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள மலர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடும் வறட்சியினால் அரசு தாவரவியல் பூங்கா பொலிவிழந்து காணப்படுகிறது. திருப்பூர் அருகே கன்றுக்குட்டி பலியாக காரணமாக சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். உடுமலைப்பேட்டை அருகே வல்லக்குண்டாபுரத்தில் உள்ள விவசாயி சுந்தராஜ் என்பவரது தோட்டத்தில் கட்டி வைத்திருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை கடித்துக் கொன்றது. இறந்து கிடந்த கன்றுக்குட்டியை ஆய்வு செய்த வனத்துறையினர் சிறுத்தையை தாக்கி பலியானதாக உறுதி செய்தனர். இதனையடுத்து கிராம மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்திய வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் கூண்டு வைத்து பிடிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தருமபுரியில் உள்ள ராமக்கால் ஏரி தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதால் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தருமபுரி கிருஷ்ணகிரி பிரதான சாலையில் உள்ள ராமக்கால் ஏரி சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. சின்னார் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழை நீர் இந்த ஏரியில் சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு ஏரியில் தண்ணீர் இன்றி வறண்டு போனதால் 500 ஏக்கர் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனிடையே நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துள்ளதால் குடிநீருக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ராமக்காய் ஏரி தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை. 500 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது, செய்ய முடியல. இப்போ வெறும் சோளம் தான், ஏதோ ஒரு 25 ஏக்கரம் 30 ஏக்கரம் நெல் அது காயுது. இப்போ வேதனையா சாவர நிலைமை உருவாகுது. இந்த ராமக்காய் ஏரியில் மழை வந்தால் தான் தண்ணி லோட் ஆகுது. ஸ்பெஷல் வருமானம் கிடையாது. அது ரொம்பனா 3 போகம் வெளியுது. ஏரி நம்பி தான் விவசாயமே பண்ணுங்க. இப்போ பற்றாக்குறை தண்ணி, விவசாயம் பண்ணதெல்லாம் காஞ்சி போச்சு. ஓரளவுக்கு ஒரு இடம் தண்ணி கிணத்துல ஏதோ கொஞ்சம் இருக்கிறத எடுத்து பாசனம் பண்ணுறாங்க. இப்போ அதுவும் கொஞ்சம் வத்திக்கிச்சு. கிணத்துலையும் தண்ணி இல்லை. தண்ணி நம்பி விவசாயம் பண்ணி கிணறும் வத்தி போச்சு, பயிரும் போயிடுச்சு, எல்லாம் நஷ்டம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி பெருவிழா ஆண்டுதோறும் மாசி பெருவிழா 13 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை, தீமிதி ஆகியவை நடைபெற்றன. அங்காளம்மன் சாந்த சொரூபிணியாக சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் வேடமணிந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டிகளை ஏந்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன், காவல்துறை உயர் அலுவலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
மாரியாத்தா வந்து ரொம்ப சீரியஸாக தேவைப்படுகிறேன். என் பிள்ளை நல்லபடியாக உயிர் பழிச்சுன்னா ஆத்தாவுக்கு உள்படுத்த போகிறேன். அதேமாதிரி என் பிள்ளை உயிர் பழிச்சிச்சு நல்லபடியாக உயிர் பழிச்சிச்சு எங்கள் அங்காள மாத்தா தயவில் நான் ஆத்தாவுக்கு நான் உள்படுத்த போகிறேன். இந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றி நான் இருக்கிற மாதிரி வருஷம் வருஷம் கோயிலுக்கு வருவாங்க. திருப்தியாக போய் சாமிலாம் தேர்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் ஊருக்கு வெளியேறோம். நான் வந்து திருப்தியாக இருக்குது சாமிலாம் பார்த்துருக்கு. 3 வருஷம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து எந்த திருப்தி இல்லாத நான் பார்க்குறோம். நல்லா இருக்குது. நல்லா லட்சக்கணக்கான மக்கள் வந்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம். ஆனால் ஒன்று டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வர வேண்டியதாக இருக்குது. டாய்லெட் பாத்ரூம்லாம் கொஞ்சம் வசதி கம்மியாக தான் இருக்குது. அதுவும் பரவாயில்ல. அம்மனை பார்த்துட்டு கிளம்பி திருவள்ளூர் அருகே ஏனாதி மேல்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏனாதி மேல்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் ஆலய குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணிகள் நிறைவடைந்தன. கணபதி பூஜையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து சிறப்பு யாகங்களும் 4 கால யாக பூஜைகளும் நடைபெற்று வந்தன. சிவாச்சாரியார்கள் புனித கலசங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நவகிரக மூர்த்தி, கன்னிமார்கள், துர்க்கை உள்ளிட்ட பரிகார தெய்வங்களின் கோபுரங்களுக்கும் குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து, தொழிலாளர்கள் 8 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். உக்ரைனின் லிவிவ் என்ற இடத்தில் ஏற்பட்ட சுரங்க வெடிவிபத்தில் 8 தொழிலாளர்கள் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுரங்கம் ஒன்றில் 34 தொழிலாளர்கள் 550 அடி ஆழத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மீத்தேன் வாயு வெடித்து சிதறியதில் 8 சுரங்க தொழிலாளர்கள் பலியாகினர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 14 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அந்நாட்டு அதிபர் வால்டிமர் குரோஸ்மன் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்துவிட்டு சுரங்க விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தோனேஷியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருடன் பிரதிநிதிகள், பணியாளர்கள் என 1500 பேர் வருகை தந்துள்ளனர். சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் இந்தோனேஷியா, மலேசியா, சீனா, மாலத்தீவு, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 9 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று அவர் அதிநவீன சொகுசு விமானத்தில் தலைநகர் ஜகார்த்தா வந்து இறங்கினார். அவர் பயணம் செய்வதற்காக 2 மெர்சிடஸ் பென்ஸ் கார்கள், 459 டன் பொருட்கள் என 36 விமானங்களில் கொண்டு வரப்பட்டன. அவருடன் 36 இளவரசர்கள், இளவரசிகள், 10 அமைச்சர்கள், 800 பிரதிநிதிகள், 572 பணியாளர்கள் என மொத்தம் 1500 பேர் வந்துள்ளனர். பாலித்தீவில் உள்ள புல்புகாரி விடுதியில் மன்னர் தங்க உள்ள அறையில் ஒரு நாள் வாடகை 3,50,000 ரூபாயாகும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபிய மன்னர் ஒருவர் இந்தோனேஷியா செல்வது இதுவே முதல் முறை. பன்னாட்டு 20 ஓவர் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியின் கோப்பையை மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தீப் தாஸ்குப்தா அறிமுகம் செய்து வைத்தார். 20 ஓவர் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டிக்கான கோப்பையை பன்னாட்டு கிரிக்கெட் சங்கம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த கோப்பை போட்டி நடைபெறக்கூடிய இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெற உள்ளது.
இந்த போட்டியில் ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. பி பிரிவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் மோதுகின்றன. இங்கிலாந்தில் பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கோப்பை 19 நகரங்களில் பயணம் செய்து இந்தியாவின் கொல்கத்தா நகருக்கு வந்துள்ளது. இந்த கோப்பையை முன்னாள் கிரிக்கெட் வீரர் தீப் தாஸ் குப்தா அறிமுகம் செய்து வைத்தார். 45 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை காண கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரத்து செய்ய கோரி நெடுவாசலில் தொடரும் போராட்டம். இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணி இன்று ஆய்வு செய்கிறது துணைக்குழு. மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு பிரணாப் முகர்ஜி அறிவுரை. இணைய வழியில் ரயில் பயணச்சீட்டுகள் முன்பதிவு. ஆதார் எண்ணை கட்டாயமாக்க ரயில்வே முடிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.